ஐம் தேவேந்திரன். நான் ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனர். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பண்ண ப்ராஜெக்ட் வந்ததும் விஸ்வா பில்டர்ஸ் அவர் அப்போ தான் தெரிஞ்சுது சித்தப்பா மூலியமாக. ஸோ பேசிக் இன்ட்ரோ அவ்வளோதான். நான் ஓன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரெசிடிங் வந்து எனக்கு உத்தண்டி தான். என்னோட நேட்டிவே பூர்வீகமாக இங்கே தான் இருக்கும். 2018 எங்களுக்கு ஒரு சைட் பண்ணியிருந்தாங்க காரப்பாக்கம்ல. ஸோ அந்த பிளானுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு பிரபாகரன் மூலியமாக தான் போயிருந்தேன், சித்தப்பா மூலியமாக. ஸோ அவர் ரெஃபர் பண்ண பர்சன் தான் அவரோட ஃப்ரெண்ட் இந்த விஸ்வா பில்டர். ஸோ அவங்க மூலமாக 2018 ஒரு சைட் பண்ணியிருந்தோம். அது வந்து இனிஷியல் பிளான் வந்து G+1 தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அட் தி எண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு G+2 ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏன்னா பில்ட் பண்ணும்போதே பண்ணிக்கோங்க, இல்லைனா அகைன் நீங்கள் ஸ்டெப்புக்கெல்லாம் பெயிண்டிங் அண்ட் சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும், அகைன் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே G+2 பிளான் பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் இங்கே இப்போ நான் கரண்ட்டாக பண்ணியிருந்தேன் இது 2023. இப்போ நான் இருக்க சைட் வந்து இது உத்தண்டியில் எங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நமக்கு 2023 மேல பிளான் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம். இனிஷியல் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எல்லாம் போயிருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஒர்க் எல்லாமே ஆர்கிடெக்ட் டிசைன் எல்லாம் வந்த அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூன் 2023. இதோட பில்டப் ஏரியா வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வரும். G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நான் என்னோட ஓன் யூஸ்க்கு இருக்கேன். மேலே 4 போர்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே டெனன்ட்ஸ் இருக்காங்க. 4 போர்ஷன் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த 4 போர்ஷன் பண்ணும்போது இனிஷியலாக இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஜூன் 2024 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பில்டப் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நிறைய பேர் கொஸ்டின் பண்ண திங் அதுதான், இது 1 இயரில் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து ஃபுல் மெட்டீரியல் தான் போயிருந்தோம். ஏன் லேபருக்கு போகலைன்னா, அதனால ப்ராஜெக்ட் டிலே ஆகிடக்கூடாது. அது ஓவரால் எனிஹாவும் எனக்கு ஒரு 5 to 10% ப்ரைஸும் கம்மியாக ஆயிருக்கலாம் லேபராக போயிருந்தா. பட் ஸ்டில் எனக்கு டைம் டிலே ஆகக்கூடாதுன்ற ஒரே ரீசன் கோசம் நான் ஃபுல்லி கான்ட்ராக்டாக தான் போயிருந்தேன். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த காரப்பாக்கம்ல. அது டோட்டல் லேண்ட் மெஷர்மெண்ட்டே 956 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் பில்டப் ஏரியா 850 ஸ்கொயர் ஃபீட், 100 ஸ்கொயர் ஃபீட் ஓவராலாக செட் பேக் இருக்கும் சரௌண்டிங்ஸில். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் பண்ண ஒர்க் அண்ட் அதுக்கு அந்த சரௌண்டிங்ஸில் வந்த ஃபீட்பேக் அண்ட் எவ்ரி திங், எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தது, எல்லாருமே கொடுத்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தட்ஸ் த ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் உத்தண்டியிலே பக்கத்தில் இன்னொரு நெய்பர் ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவரோட ப்ராஜெக்ட்மே ஆன் டைமில் முடிக்கிறாங்க. அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணோடனே வி கேன் கைண்ட் ஆஃப் கெஸ் பண்ணிடலாம் இல்லையா அவங்க இந்த கேப்பபிளாக இல்லையான்னு. ஸோ இஸ் மோர் கேப்பபிள். அவர் இதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த 6000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணது வந்து இட்ஸ் சேலஞ்சபிள் திங் தான். இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னது என்னன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் சீலிங்கு. ஏன்னா டிஃபால்ட்டாக அவங்க பண்ணது வந்து 10 ஃபீட்டில் தான் பண்ணுவாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது 12 ஃபீட்டு. அது ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த சைட் பண்ணிட்டு லிவிங் ரூமில் நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணுவோம். இன்டீரியர் பண்ணும்போது ஹால் வந்து லுக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியணும். ஸோ அதுக்கு தான் ரீசன் நான் கேட்டிருந்தேன். எங்கள் சித்தப்பாவும் கொடுத்த சஜஷன் என்னன்னா, இது கண்டிப்பாக இன்டீரியர் பண்ணாதான் இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் பீம் சம்திங் அவங்க டேர்ம்ஸ் சொல்லுவாங்க, அந்த பீம் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹாலில். ஆனால் அவர் விஸ்வநாதன் அண்ணா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை தேவா அது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து டோட்டலாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டலாக ஒரு ஃபோயர் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்தது ஒரு லிவிங் ரூமு ஃபாலோட் பை ஒரு டைனிங் ஹால் அண்ட் தென் ட்ரிபிள் பெட்ரூம் பிளானு ப்ளஸ் ஒரு கிச்சனு. பேக் ஃபுல்லாகவே செட் பேக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இதுதான் பில்டப் ஏரியா. கார் பார்க்கிங் டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 கார்ஸ் பார்க் பண்ணலாம். ஒரு 3 கார் பேக் டு பேக் பார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு 5 கார் கன்வீனியன்ட்டாக பார்க் பண்ணலாம். நான் நினைக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்காங்க. பையன் வந்து ஃபுல்லாக கிறுக்கிட்டான். வீடு ஃபுல்லாக வந்து நல்லா கிரையான்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ் வச்சு ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருந்தேன். அவனோட டிராயிங் அது. ஸோ விஸ்வான் அவரோட என்னன்னா, அவரோட தம்பி மேரேஜுக்கு வந்து இன்விடேஷனுக்கு வந்திருந்தார். இப்போ விஸ்வானா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பில்டர்ஸாக இருந்தால் அது யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா அது பில்டப் ஏரியா பெருசு. ஆனால் விஸ்வானா வந்து இது வரையும் 2 டைம்ஸ் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ் டைமில் எனக்கு 2 இயர்ஸ் இல்லை 1.5 இயர்ஸில் 2 டைம்ஸ் ஃபுல்லாகவே பெயிண்ட் ரீஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். மற்ற எந்த பில்டருமே அது பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு 2-3% ரெஃபரும் பண்ணியிருக்கேன். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸுமே போயிருக்கு. உத்தண்டியிலே வந்து எங்கள் பக்கத்து நெய்பர் வந்து ஒருத்தர் இருக்கார், ராமச்சந்திரன் சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் தீனதயாளன் சொல்லிட்டு இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஒரு 2 பேருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, டைம் ஸ்பேன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் போனாலுமே சொன்ன டைமில் முடிச்சு தராங்க.